சட்டசபையில சொல்றாங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. சட்டசபையோட மரபு தெரியுமா இல்லையான்னு தெரியல திமுக காரங்களுக்கு. அதை நான் பதிவு பண்றேன். அதுக்கு தான் நான் சிம்பிளா சொன்னேன். பெரம்பூர்ல வந்து நாமினேஷன் முடிச்சிட்டு தலைவர் அவர்கள் ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் பண்ண இடம் எதுன்னா கொளத்தூர்ல போலீஸை விலக்கிட்டாங்க. அவ்வளவு பெரிய கூட்டத்தில் அவரால் பேச முடியல. மொத்தமே 5 நிமிஷம் கூட பேசல. அதுக்கு தான் சொன்னேன், பேசணும்னு சொல்றீங்களே. எங்க தலைவர் கொளத்தூர் வந்தார், 5 நிமிஷம் தான் பேசினாரு. 75 வருஷம் கழிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவரே தோல்வி விட்டுறார். 5 நிமிஷம் தான் பேசினார். மக்களுக்கு பழைய மாதிரி உங்களை மாதிரி 2 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு பொய்யா பேசிக்கிட்டு பொய் பொண்ணு பேசுறது கொள்கை பேசுறதுன்னு சொல்லி ஊழல் பண்ணிட்டு இருக்குது. இந்த மக்கள் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எரிஞ்சதுன்னா எவ்வளவு பெரிய வரலாறுன்னு இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது நாங்க வெற்றி பெற்ற பிறகு நிர்வாகத்துக்குள்ள போயிட்டோம். ஒரு வெற்றி விழா அப்படிலாம் எடுத்து இது வரைக்கும் தலைவர் வச்சு நான் கொண்டாட கூட இல்லை. பாத்தீங்களா நீங்க? இது வரைக்கும் திமுக ஜெயிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? அப்படியே மன்னராட்சி மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு தங்கத்தை தலையில வச்சிருப்பாங்க. அன்னைக்கு வெள்ளி சேர்ல உட்காந்தாரு, அது மாதிரி தங்க சேர் பண்ணிருப்பாங்க. எங்க பார்த்தாலும் கொண்டாடி இருப்பாங்க. வெற்றி பிறகு எங்களுக்கு கொண்டாடுறது கூட டைம் கிடையாது. அடுத்த செகண்ட் தலைவர் செக்ரட்டரியேட்ல 10 மணி உட்காந்துட்டாரு, நீங்க போய் இந்த வேலையை பாருங்கன்னு. ஊடகத்துக்கு பதிவு பண்றேன். கவர்னருடைய பேச்சு எங்க எப்படி இருக்கும்னா, மாநில அரசுடைய கொள்கையை வந்து சொல்லக்கூடிய பேச்சா இருக்கும். 54 பேஜ்ல மாநில அரசுடைய கொள்கையில சொல்லுவோம். நாங்கள் நீட்டை எதுக்குறோம், இருமொழி கொள்கையை பத்தி பேசுறோம், முக்கியமான கொள்கைகளை பத்தி பேசுவோம். அதுல மேனிபெஸ்டோ சொல்றதுலாம் ஏன் வரல? மானிய கோரிக்கையில தான் வரும். தலைவருடைய 110 அறிக்கையில வரும். எப்ப எதை செய்யணும் தலைவர் வந்து பேசுவார். அப்ப அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா? அடுத்தது ஆளுநர் பேசி முடிச்ச உடனே அடுத்த கட்சி தலைவர்கள் பேசுவாங்க. எல்லா கட்சி தலைவர்களும் பேசுவாங்க. அந்த கட்சி தலைவர்கள் பேசும்போது ஏதாவது தவறான ஒரு பாலிசியை பத்தி பேசினாலோ இல்ல எங்க கட்சி தலைமையை பத்தி பேசினாலோ உடனடியாக அமைச்சரா இருக்கவங்க நாங்க பதில் சொல்லுவோம். நாங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. டெக்னிக்கலி அந்தந்த கட்சி தலைவர்கள் கவர்னருடைய உரைக்கு பதில் சொல்லுவாங்க. அவங்க கரெக்டா பேசி முடிச்சிட்டாங்கன்னா யாரும் பேச போறது இல்ல. அப்ப கவர்னர் உரைக்கு பதில் கொடுக்கும் பொழுது திமுக காரங்க எங்களுடைய தலைவரையும் எங்களுடைய கொள்கையும் கேள்வி கேட்கிற மாதிரி போனா எந்திரிச்சு நாங்க பதில் சொல்றோம். எது உண்மைன்னு நாங்க பதில் சொல்றோம். அது அவை குறிப்புல இடம்பெறுது. இது பேசி முடிச்சோடனே யாரு பேச போறா? எதிர்கட்சி தலைவர் பேசுவார். எதிர்கட்சி தலைவர் பேசின உடனே முடிவாக முதலமைச்சர் அதுக்கு பதில் கொடுப்பார். இதுதான நடைமுறை. ஆனா வெளியே ஊடகத்துல போய் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பேசுறாங்க? இன்னும் ஒரு 100 வாடகை வாய்கள் டிவில உட்கார்ந்துட்டு இருப்பாங்களே, இன்னும் திமுக ஆட்சியில் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சட்டசபையில முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறாரு. எனக்கு புரியல. மேகதாது அணைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்து முதலில் பேசியது எங்களுடைய தலைவர் பேசினாரு. அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது ஒரு பாயிண்ட சேர்க்க சொன்னாரு. அதையும் உடனடியாக சட்டசபையில எந்திரிச்சு சேர்த்துட்டேன்னு சொன்னார். எதிர்கட்சி தலைவர்களுடைய கோரிக்கை கூட உடனே நிறைவேற்றினார் எங்க தலைவர். அப்ப இவங்க எல்லாம் பேசி முடிச்ச உடனே ஃபைனல் டேல பேச போறார். இத புரியாம நேத்து வந்து அவர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு சட்டசபையில அப்படின்னு ஒரு வெளியே போய் விமர்சனம். அவங்களுக்கு எல்லா சட்டங்களும் தெரியும். ஏதாவது ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பறக்கணும்ல, பரப்பிட்டே இருக்கணும். அதுக்குதான் நம்ம சொன்னோம், அவருக்கு எப்ப பிரச்சாரம் பண்ணணும், எப்ப பேசணும், எப்ப உண்மையை சொல்லணும் எல்லாம் அவருக்கு தெரியும். மக்கள் அவரோட நேரடியா தொடர்புல இருக்காங்க. மக்கள்கிட்ட எப்படி பேசணும்னு அவருக்கு தெரியும். அப்ப மக்களுக்காக உண்மையாக உறுதியாக ஒரு உணர்வுடன் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தோல்வி என்ன? மிகப்பெரிய தோல்வி தமிழக வரலாற்றிலேயே, ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றிலேயே முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவர் தோத்தது கிடையாது. அதற்கப்புறம் பொதுச் செயலாளர் தோத்தது கிடையாது ஒரே தேர்தலில். அதுக்கப்புறம் பொருளாளருடைய மகன், அவர் தான் பொருளாளர்னு வச்சுக்கோங்க, பொருளாளருடைய மகன் மன்னார் நிப்பாட்டாங்க, அவரும் தோல்வி. 15 அமைச்சர்கள் தோல்வி, கட்சியே தோல்வி. சட்டசபையில் வந்து உட்காந்துட்டு அவங்க தலைவர் தோத்துருக்காங்க, சட்டசபைக்கு வரலன்னு ஒரு உணர்வு கூட கிடையாது. சிரிச்சு பேசுறது, கிண்டல் பண்றது, ஒருமையில பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது. நாங்க ரொம்ப அமைதியா தலைவரோட வழியில மக்களுக்கான பிரச்சனையை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களோட ராஜ்மோகன் எந்திரிச்சாரு, ரொம்ப மெக்னானிசம் என்ன,
மரபு சொல்றாங்களே, நாங்க சட்டசபைக்கு முதல் நாள் புதுசு, நாங்க பாதுகாத்த மரபை திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாக்கல. அப்ப இந்த ஈபி பிரச்சனையுடைய முக்கியமான காரணம் என்ன? இப்பயே சொல்லிட்டோம், நிலக்கரி ஊழல், டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல். டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாம எப்படி வந்து கனெக்ஷன் கொடுக்க முடியும்? கண்டிப்பா தெரியும், மே மாசம் ஓவர்லோட் ஆகும். எப்பயுமே அதிகமா கரண்டோட தேவை அதிகமாகும் தெரியும். நம்ம எப்ப பதவிக்கு வந்தோம், உடனடியாக ஒவ்வொரு ஊருக்கும் போறார் மின்துறை அமைச்சர். முதல் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணோம். இப்ப நம்ம ஒரு வேலை சொன்னாங்க, செய்யறதுக்கு ஆள் வேணும்ல. இப்ப கட்சி அண்ணன் இருக்கிறாரு தஞ்சாவூர்ல, மாவட்ட செயலர் ஃபோன் பண்ணி அங்க வேலை செய்யப்பா, வேலை செய்யணும், அங்க செய்யறதுக்கு ஆள், அங்க ஆளே இல்லைன்னா எப்படி வேலை செய்ய முடியும்? இப்ப மிகப்பெரிய பிரச்சனை மின்துறையில, இவங்க யாருமே அப்பாயின்மெண்ட் பண்ணல, வேலை எடுக்கல. இங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அரசு துறை நிறுவனங்கள்ல தனியார் மயமாக்கி ஒரு எந்த இடத்துலையும் வேலை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணவே இல்லை. அப்ப நமக்கான கடமை என்ன? உடனடியாக நேர்மையான முறையில், என்னது நேர்மையான முறையில் டிஎன்பிபிசி மூலமா வேலைக்கு ஆள் எடுத்து முதல் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். நேர்மையான முறையில். முன்னால 25 லட்சம் ரூபாய், 40 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் வேலைன்னா, அதுக்கப்புறம் எக்ஸாம் வைப்பாங்க, திடீர்னு எக்ஸாம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த ஊழல்கள்லாம் ஒழிச்சு கிளீன் பண்ணோம்ல, அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் முதலமைச்சர் குடும்ப ஊழல், அமைச்சருடைய சுத்தி இருக்கக்கூடிய ஊழல், எம்எல்ஏ கட்சியோட ஊழல் இன்னைக்கு தொடை தெரிஞ்சப்பட்டிருக்கு. இன்னைக்கு திமுக வந்தா எந்த இடத்துல எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஊர்லயும் யார் யார் கலெக்ஷன் பண்ணிருப்பாங்க. இதே மணலா இருக்கட்டும், இதே வந்து குவாரிஸா இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துல யார் யார் பண்ணிருப்பான். அப்ப இதெல்லாம் டோட்டலா சுத்தம் பண்றதுக்கு ஒரு டைம் இல்ல, குறைஞ்சபட்சம் 6 மாசம் இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதை 30 நாள்ல தூக்கி எறிஞ்சிருக்காரு. மேல்பட்ட ஊழல் எந்த இடத்துலயும் கலெக்ஷன் கிடையாது. குரூப்பா கலெக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. திமுக சபரீஷன் அவர்களுடைய ஒரு 10 பேரு, இந்த பக்கம் உதயநிதி அவர்களுடைய 10 பேரு, எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. போலீஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி டிரான்ஸ்பர் பண்றதே பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் கூடிய சில நண்பர்கள் இருப்பாங்க. இப்பதான் பண்ண முடியுமா? தலைவரை மீறி காவல்துறை கிட்ட பேச முடியுமா? இந்த ஒருங்கிணைப்பை செய்து நிர்வாகத்தை, இவங்க சொல்றாங்களே பேசி பேசி வளர்ந்த கட்சி, நீ பேசுறதுக்கு ஆளே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்துல அமைதியாக இருந்து இந்த 30 நாள் ஒட்டு மொத்தமா கிளீன் பண்ணிருக்காரு. இது பொதுமக்கள்கிட்ட கேட்டு பார்க்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போங்க, நீங்க போய் ரிஜிஸ்ட்ரேஷன் சொன்னோன்னு அடுத்த நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 1 ரூபாய் காசு கேட்க மாட்டாங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போங்க, ஒவ்வொரு துறையிலும் கிளீனப் நடந்துட்டு இருக்கு. உணவு துறையிலிருந்து ஒவ்வொரு துறையிலும் கிளீனப் நடந்துட்டு இருக்கு. இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தலைவருடைய வழியில் நாங்கள் உறுதியாக, உண்மையாக, நேர்மையாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால கூடி சீக்கிரத்துல அது மின்துறை பிரச்சனையா இருக்கட்டும், உணவுத்துறையில் இருக்கக்கூடிய ரேஷன் பிரச்சனையா இருக்கட்டும், எங்க தலைவர் உணவுத்துறை அமைச்சரை பார்த்து என்ன சொன்னாரு, ஆனா அந்த அரிசி மட்டும் மக்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை, எப்படியாச்சும் மக்கள் சாப்பிடக்கூடிய அரிசியை மட்டும் கொண்டு வந்து சேர்த்துருங்க. அந்த அரிசி ஊழலை தூக்கி எறிங்க, அரிசி ஊழலை தூக்கி எறிங்க. மக்கள் கடையில் வாங்கக்கூடிய அரிசி மாதிரி மக்கள் சாப்பிடணும். இது சொன்னது யாருக்காச்சும் தெரியுமா? மீடியாவில் போட்டு விளம்பரம் கொடுத்திருக்காரு எங்க தலைவர். இதெல்லாம் நடக்கும், உங்க கண்ணு முன்னாடி நடக்கும். எத்தனை வருஷ பிரச்சனை இந்த அரிசி பிரச்சனை? ரேஷன்ல இலவசம்னு சொல்றாங்களா திமுக காலத்துல? நம்ம வீட்டுல யாராச்சும் ரேஷன்ல இருந்து அரிசி வாங்கி சாப்பிட்டு இருக்கோமா? அது வாங்கி இட்லிக்கு போடுவாங்க, இல்ல வாங்கி வந்து மாட்டு கொடுப்பாங்க. நல்ல வீடு வேணும், என் குழந்தை நல்ல ஸ்கூல்ல படிக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க முடியுமா? கொஞ்சம் காசு இருந்தா பிரைவேட் தான் போறாங்க. ஏன்? அதே இங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சரி செஞ்சுட்டு இருக்காரு. பிரைவேட் ஸ்கூல் மாதிரி என்னுடைய ஸ்கூலை ஆக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்கூலுக்கு முன்னாடி லைசன்ஸ் ரெனியூவல் பண்றவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. எதுக்கா இருந்தாலும் காசு ஓப்பனா டிக்ளேர் பண்ணார் ராஜ்மோகன் அவர்கள். எல்லா ஸ்கூலோட ஓனரை கூப்பிட்டு, நீங்க ரெனியூவல் பண்றதுக்கு 1 ரூபாய் காசு தேவையில்லை, 1 ரூபாய் காசு தேவையில்லை. அதுக்கு பதிலா என்ன சொன்னாரு, ஏழை குழந்தைங்கிட்ட ஃபீஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, எங்க தலைவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னார். இதுதான் நேர்மை. இந்த ஆட்சியோட நேர்மை எங்க இருக்கு? அமைச்சர் வந்து காசு வாங்கி, திரு மகேஷ் பொய்யாமொழி காசு வாங்கலையா? சொல்லுங்க, தைரியம் இருந்தா வந்து பேட்டி கொடுக்க சொல்லுங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 25 லட்சம் ரூபாய் வாங்கினாரா இல்லையா? வாங்கினாரா இல்லையா? எல்லா ஊருக்கே தெரியாது. அதாவது ஒரு தவறு தெரிஞ்சு சிஸ்டத்தோட செய்யறாங்க பாத்தீங்களா? இந்த வீட்டுல திருடுற கூட மன்னிச்சிடலாம், பசிக்காக திருடுருவான். ஆனா நாட்டோட ஒட்டுமொத்தமா கொள்ளடிக்கிறதுக்கு மட்டுமே அமைச்சரை உருவாக்கி அது ஒரு தலைவரா இருந்தனால தான் மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. கொளத்தூருடைய தோல்வி எதுக்கு தெரியுமா?
ஒரு தனிப்பட்ட மனிதர் தோல்வி கிடையாது. ஒட்டுமொத்த நிர்வாகத்தோடைய ஊழலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மக்கள் ஒரு புரட்சியை உருவாக்குனாங்க கொளத்தூர் மக்கள். அதை பாராட்டணும். ஆனா அந்த கொளத்தூர் மக்கள் திட்டிட்டு இருக்காங்க. துரோகியா, கொளத்தூர் மக்கள் துரோகியா. மக்களை பார்த்து துரோகின்னு சொன்ன ஒரு கட்சி என்னைக்காச்சும் திருப்பி ஆளுங்கட்சி ஆகுமா? என்னைக்காச்சும் ஆளுங்கட்சி ஆகுமா? தன்னுடைய தோல்வியை ஆராய்ச்சி செய்து எதற்காக தோத்தோன்னு சிந்திக்கிறவன் தலைவன். அப்படிதான் அண்ணா திமுக உருவாக்குனார். அண்ணா தோல்வி இல்லையா? 49 கட்சியை உருவாக்கி 62 தோல்வி அடையலையா? அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாரு? திமுக காரங்க அந்த விளக்கத்தை படிச்சிருக்க மாட்டாங்க. 62 தோல்விக்கு அப்புறம் அண்ணா பேசிய வார்த்தை, நாங்கள் மக்கள் சபையும் மக்களது தீர்ப்பையும் வரவேற்கிறோம். நாங்கள் இன்னும் பணி செய்யணும், மக்களிட நம்பிக்கை உருவாக்கணும். நாங்கள் நம்பிக்கை இன்னும் உருவாக்கவில்லை என்பதை சொன்னது அறிஞர் அண்ணா அவர்கள். அன்னைக்கு உருவானக்கூடிய தலைமை அறிஞர் அண்ணா உருவாக்கிய இயக்கம் இன்றைக்கு காழ்ப்புணர்ச்சியோட ஒரு தலைவரை கேவலமா பேசுறதும் பர்சனல் அட்டாக் பண்றதும் அப்படி ஒரு கட்சியை மாத்திருக்கார். பாத்தீங்களா? இதுதான் திமுகவுடைய மிகப்பெரிய தோல்வி. எழுதி வச்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகம் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா தேர்தல்களையும் 60% ஜெயிக்கும். 60%. ஒட்டுமொத்த அதிமுக நிர்வாகிகள் வந்துட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளே 35% ஜெயிக்க வச்சாங்க. தலைவர் சொன்ன ஒரே வார்த்தையில் 75 தொகுதியில் 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். 128 108 தொகுதியை ஜெயிச்சதை பத்தி நாங்க யோசிக்கல. 126 தொகுதியில் நம்ம ஏன் தோத்தோம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்க தலைவரை 140 150 தொகுதி ஜெயிக்க வச்சிருக்கணுமே அந்த ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம். அந்த வெற்றியை பத்தியே நாங்க பேசல. ஆனா 59 தொகுதி ஜெயிச்சுட்டு சட்டசபையில கிண்டல்கள், கேலிகள், முதல்வர் தனிநபர் தாக்குதல்கள் பண்றது, அண்டர் எஸ்டிமேட் பண்றது,